ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சாதாரணமான ஃபுட் ப்ராடக்ட் ஃபோட்டோவை எப்படி ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங் இமேஜஸாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நாலேஜோ இல்லை எடிட்டிங் நாலேஜோ எதுவுமே இல்லாத ஒரு பர்சன் கூட இந்த ஸ்டெப் மூலமாக ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் இமேஜ் வந்து ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், கஃபே, பேக்கரி இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டஃபிங் ஐட்டம் செல் பண்ணுற எல்லா இடத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக். ஜஸ்ட் 2 சிம்பிள் ஸ்டெப்ஸில் மொபைல் அல்லது லேப்டாப் எதுலனாலும் உங்களால் இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங் இமேஜை வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும். இது மூலயமா உங்களால் சோசியல் மீடியாஸில் ஃப்ரீயாகவே மார்க்கெட்டிங்கும் நீங்களே ஓனாக பண்ணிக்க முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் இப்போ லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்களும். ஸோ இப்போ நம்ம இது வந்து கூகுள் ஜெமினியில் தான் நம்ம இந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ கூகுள் ஜெமினியில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இமேஜ், சோர்ஸ் இமேஜ் வந்து நமக்கு தேவைப்படுது. நீங்களே டேரெக்டாக உங்கள் மொபைல் கேமராவில் எடுத்த இமேஜை கூட இந்த அளவுக்கு அட்ராக்டிவாக மாற்ற முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் வந்து நமக்கு வேணும் இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிக்சபே அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. சரிங்களா, ஸோ இதில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் தான். இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் pixabay.comனு நான் சர்ச் பண்ணுறேன். சரிங்களா, சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணனா இங்கே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சர்ச் ஃபார் ஃப்ரீ இமேஜஸ், வீடியோஸ், மியூசிக் அண்ட் மோர்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் பர்கர்னு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இமேஜஸ் வந்து வருது. இதில் எந்த இமேஜ்னாலுமே நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு இமேஜ் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கேட்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெசல்யூஷன் இருக்கும். நான் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் மறுபடியும் கேட்குது. கிளிக் பண்ண உடனே எனக்கு இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு தேவையான இமேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா, கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதனால் லேப்டாப்பில் பண்ணுறேன், நீங்கள் மொபைல்லையும் இதே பண்ணலாம். சரிங்களா, இதே சேம் ஸ்டெப்ஸை நீங்கள் மொபைல்லையும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ கூகுள் ஜெமினியில் இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு கேட்குதா. ஸோ அந்த அப்லோட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இமேஜை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா, மொத்தம் இந்த வீடியோவில் நம்ம 2 ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டுக்கு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன் பாருங்க, கலர் அப்ரோப்ரியேட்னு. ஸோ இந்த இடத்துல பர்டிகுலராக நீங்கள் பேக்ரவுண்ட் கலர், சரிங்களா, ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டில் ரெட்டு, ப்ளூ, ஒயிட் வாட்டவர் உங்களுக்கு எது வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எந்த கலருமே செலக்ட் பண்ணலை. சரிங்களா, நான் வந்து டிஃபால்ட்டாக அப்படி விட்டுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ இங்கே 3:4ன்னு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு 9:16 வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 3:4 அப்படின்றது ஒரு போஸ்டருக்கான ரேஷியோ. அதனால் நான் வந்து அதே ரேஷியோவில் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். ஓகேவா, ஸோ இந்த 3 ஆப்ஷனில் ஃபாஸ்ட், திங்கிங், அப்புறம் ப்ரோன்னு இருக்கும். நீங்கள் திங்கிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. திங்கிங் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே கிரியேட் இமேஜ்னு ஒரு பனானா சிம்பிள் காமிக்கும். ஸோ அது நானோ பனானா, அந்த நானோ பனானாவும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிங்கனாலே போதும், எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே ஃபைனலாக சப்மிட்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லோடாகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஸோ இது நம்ம ஜஸ்ட் ஒரு பர்கரோட இமேஜ் தான் ஆட் பண்ணோம். பட் அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. சரிங்களா, ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது நமக்கு வந்துருச்சு. பட் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எம்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கரெக்டுங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற இந்த இமேஜை, அதாவது இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த இமேஜை மறுபடியும் நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2வது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ப்ராம்ப்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலர் அப்ரோப்ரியேட்னு இருக்குது. சரிங்களா, இது என்னென்னா டெக்ஸ்ட்டோட கலர். நம்ம வந்து இப்போது இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, அதாவது அந்த ப்ராடக்டை பற்றி, அந்த ப்ராடக்ட் அப்படின்னா இப்போ இதில் வந்து இந்த பர்கர் தான் ப்ராடக்ட். சரிங்களா, ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர் தான் இங்கே கேட்டிருக்கு. எனக்கு பேக்ரவுண்ட் வந்து கிரே கலரில் இருக்கிறதுனால நான் வந்து டெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்லைன் ஒரு ஆப்ஷன் இருப்பா. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜ் பற்றின இதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டெலிஷியஸ் பர்கர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா,
ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் 3ஆவதா இன்னொரு விஷயம் என்னன்னா, CTAன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் ரெஸ்டாரண்ட் பற்றி கொடுத்துக்கலாம், இல்லை வேறு எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஃப்ரீ ஹோம் டெலிவரின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகைன் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கான இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எப்படி நம்ம ஒரு போஸ்டர் ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணுவோமோ, வித்தவுட் ஃபோட்டோஷாப் நாலேஜ் நம்மளாலையும் ஈஸியாக இதே மாதிரி கிரியேட் பண்ண முடியும். உங்களோட ஓன் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்களே வந்து கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? வித்தவுட் ஃபோட்டோஷாப் நாலேஜ் நம்மளாலையும் ஈஸியாக இதே மாதிரி கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எந்த ஒரு ஃபோட்டோஷாப்பும் எதுவுமே பண்ணலை. ஏஐ யூஸ் பண்ணி என்னால் ஈஸியாக இந்த இமேஜை கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. உங்களாலையும் இதே மாதிரி ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 2 ப்ராம்ப்ட் தான். ஸோ அந்த 2 ப்ராம்ப்ட்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இப்போ நான் இன்னொரு போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணுறேன். பட் அந்த போஸ்டர் எப்படி பண்ணுறேன்னா 16:9 ரேஷியோவில் நான் ரெடி பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். 16:9 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஜென்ரேட் ஆயிருச்சு. இது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு கேமராவில் எடுத்த மாதிரியே உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கான டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டில் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ சேம் இதே இமேஜை அதே இடத்துல மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அப்புறம் ஹெட்டர் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஃப்ரைடு சிக்கன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? சேம் இதுக்குமே ஃப்ரீ ஹோம் டெலிவரின்னு கொடுத்துக்கிறேன் கீழே. கொடுத்துட்டு மறுபடியும் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த இமேஜ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மார்க்கெட்டிங்கான இமேஜஸை நீங்களே கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், நியூவாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணுறதுன்னு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களாலையும் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும், ரெடி பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏஐ ட்ரிக்ஸ், பிஸ்னஸ் ஐடியாஸ், அப்புறம் டெக் டுட்டோரியல்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் டெஃபினெட்லி ரிப்ளை பண்ணுவேன். ஏஐ மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு மணி மேக்கிங் கைட் வீடியோஸ் அடிக்கடி அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.